மேசராசி நேயர்களே, தற்சமயம் உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆரம்ப நிலையிலிருந்தே உங்களுக்கு நிறையா சோதனைகளும் வேதனைகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 7 சனியோட முதல் பலன்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ அதிகமான விரயம், எதிர்பாராத நஷ்டங்கள், தோல்விகள், மனம் வெறுக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கும். இது மார்ச் 29 சனி பயிற்சியிலிருந்து இப்போ ஜூன் 29 ஒரு 90 நாளில் உங்களுக்கு மினியேச்சர் மாதிரி 7 சனியில் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக சுட்டி காட்டியிருக்கும். ஆனால் இனி நடக்க போகிற இந்த காலங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம் காட்டுச்சோ அதிலெல்லாம் சில விளைவுகளை அது கொடுக்கும். இந்த நேரத்தில் சனி வக்ரம் ஆகிறாரு ஜூலை 13லேருந்து நவம்பர் 29 வரைக்கும். அப்போ இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது 7 சனியில் இருந்த துன்பங்கள் கஷ்டங்கள் கம்ப்ளீட்டாக விளைகிறோம். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கிறது இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடையாக இருந்த விஷயங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய நேரம் அடுத்து. உடனே இந்த நேரங்களில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிக சிறப்பான ஒரு பேஸ் மட்டத்தை போட்டுடலாம். ஏன்னா 7 சனியில் திடீர்னு நமக்கு எதிர்பாராத விதங்களில் நமக்கு பாதிப்பு வரும். 7 வருஷத்தில் எப்போ வேணாலும் பாதிப்புகள் வரலாம். யாரையும் நம்பி போகாதீங்க. புது நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்க. புதியவர்கள் உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருவாங்க. பழைய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் யதார்த்தத்தோடு அப்படியே போவாங்க. ஆனால் நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். உங்களை மாதிரி ஒருத்தரை சந்திச்சிருந்தா நான் எப்பயோ அப்படி ஆயிருப்பேன் இப்படி ஆயிருப்பேன்னு புது நண்பர்கள் மேலே உங்களுக்கு ஈடுபாடு பழைய நண்பர்கள் குடும்பத்து மேலே உள்ள பற்றுதல்கள் குறையும். ஸோ அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். அதுவும் உங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் மாதிரி இப்போ ஒரு 90 நாட்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறாரு சனி பகவான். அதனால் இந்த நன்மையான காலத்தில் சிறப்பாக செயல்படுங்க. பொதுவாக அந்த 7 சனியில் ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம இந்த 7 வருஷத்தை ஏதோ ஒரு விதத்தில் கடக்க முடியும். சிறுவர்களுக்கு இருக்கும் பொழுது அப்பா அம்மா கடையில் சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவங்க பேரண்ட்ஸ் பொதுவாக கவனமாயிருங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீட்டில் ஒருத்தருக்கு 7 சனி நடந்தாவே எல்லாரையும் போட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதிக கவனத்தோடு இருங்க. எல்லாரோடையும் ஒத்துமையாக அன்பாக இருக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த சனி வக்ரம் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் அதிக நன்மைகளை உங்களுக்கு அது வாரி வழங்க போகிறாரு. குருவும் அக்டோபரில் வக்ரமாகிற அந்த நேரத்தில், அதாவது வக்ரம்னா இந்த முறை அதிசாரம் ஆகிறார், அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போகிறார்.